நிகழ்வு ஒரு தலை சிறந்த நிகழ்வு. 7ஆம் தேதி அன்று மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அப்படி தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில பொதுச் செயலாளர் அன்புக்கினி அன்னார் அவருடைய தலைமையில் நாம் இணைந்தோம். அன்றைய தினம் நமது பிடபிள்யூடி ஐஏஎஸ் மினிஸ்டர் வந்திருந்தாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்திருந்தாரு, ஃபிஷரிஸ் மினிஸ்டர் வந்திருந்தாரு, மில்க் மினிஸ்டர் வந்திருந்தாங்க, கோஆப்ரேட்டிவ் உணவுத்துறை அமைச்சர் வந்திருந்தாரு. தென் அதற்கு பிறகு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்லாம் வந்தாங்க. கிட்டத்தட்ட 7-8 அமைச்சரை வருகை தர வச்சு நம்மளை முழுமையாக தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்மளை இணைத்துக் கொண்டதற்கு முதற்கட்டமாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். காரணம் என்னவென்று கேட்டால், இடையிலே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய பயணித்த பிறகு நமக்கெல்லாம் பெரிய சஞ்சலம் இருந்தது. அதன் பிறகு 4ஆம் தேதி 5ஆம் தேதி மிகப்பெரிய சஞ்சலம். 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வு உங்களுக்கு தெரியும். டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே துரோகம் பண்ணுகின்ற ஒரு செயல் நடைபெற்றது. அந்த செயலெல்லாம் பொறுக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் தமிழக வெற்றி கழகம் தான் மக்கள் பணியே மகேசன் பணி என்று செய்கின்ற ஒரு மாபெரும் ஒரு தலை சிறந்த இயக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்ற அடிப்படையில் நம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டோம். இந்த இணைத்துக் கொண்டதன் அடிப்படையில் இன்றைய தினம் நமது ஒரு வார காலமாக வெயிட் பண்ணி நம்ம மாண்புமிகு மாவட்ட அமைச்சரை சந்திக்க வேண்டும் என்று டைம் கேட்டிருந்தோம். இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு சந்திக்கலாம்னு சொன்னாரு. அந்த அடிப்படையில் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அன்புக்கினி தம்பி ராஜ்குமார் அவர்களுடைய தம்பியை சந்தித்து அவருக்கும் சார்பை அணிவித்து இணைந்து பணியாற்றுவோம். அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, எந்த தேர்தலாக மதுராந்தகம் இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இணைந்து பணியாற்றி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கைகளில் வெற்றியை சமர்ப்பிப்போம் என்ற உறுதிப்பாட்டோடு நாம் இணைந்துள்ளோம் என்பதை நான் சக்தியோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எங்கு எந்த இது இருந்தாலும் அது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தீர்த்து வைப்பார். எந்த பகுதியில் போனாலும் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பணியாற்ற வேண்டும், ஒத்த கருத்தோடு பணியாற்ற வேண்டும், விட்டு கொடுத்து பணியாற்ற வேண்டும். நமக்கு வேலை தான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கு, புரியல, அவங்களுக்கு வேலை தெரிஞ்சிருக்கு, அதனால தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஆனால் 2 பேரும் கலந்தோம்னா எதிரிக்கு இடம் இல்லவே இல்லை கடலூர் மாவட்டத்தில் என்ற அந்த பெருமை ஏற்படும். அந்த பெருமை ஏற்படும், அந்த சிறப்பு ஏற்படும். அதற்காக தான் இப்போ இணைந்த கைகளாக இணைந்து இது ஒரு குடும்ப விழா, ஒரு இல்ல விழா, தமிழக வெற்றி கழகத்துடைய குடும்ப விழா, இல்ல விழா. 7ஆம் தேதி இணைந்த பிறகு மறுபடியும் இணைப்பு மறுபடியும் அவருடைய மாவட்ட அமைச்சருடைய நெருங்கி ஒரு உறவோடு, அவருடைய வாழ்த்துக்களோடு, அவருடைய அனுசரணையோடு, அவருடைய ஒத்த கருத்தோடு அனைவரும் ஆங்காங்கு இருக்கின்ற பல்வேறு பொறுப்பு இருக்கிறீங்க. எல்லா பொறுப்பும் ஒரு வாரத்தில் இருக்காது, எடுத்துருவாரு, புரியல, எல்லா பொறுப்பும் ஒரு வாரத்தில் எடுத்துருவாரு. அந்த பொறுப்பு போனா பரவாயில்ல, போட்டுதான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் இனிமேல் நடக்கின்ற காலங்கள் ஆளுகின்ற ஆட்சி நமது தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி. இந்த ஆட்சிக்கு நெற்பயிர் ஏற்று தர வேண்டும், இந்த ஆட்சிக்கு நல்ல பெயர் எடுத்து தர வேண்டும், இந்த ஆட்சியின் கட்டளைக்கு உத்தரவுக்கு அடிபடிய வேண்டும். இந்த ஆட்சியோடைய தலைமை என்ன சொல்றாங்களோ மாவட்ட அமைச்சர் சொல்றாரு, நாங்க எல்லாம் சொல்லுவோம், புரியல, மாவட்ட அமைச்சர் மூலியமா தலைமை என்ன சொல்லுகிறோம், அந்த தலைமையுடைய கட்டளை ஏற்று உத்தரவை ஏற்று அனைவரும் ஒத்த கருத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட்டோம். இனிமேல் பட்ட எதிர்காலம் நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்தோடு உறுதியோடு பணியாற்றி அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஆற்றல் மிகுந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் நமக்கு ரெடியா இருக்கு, வர இருக்கு. 8 மாசத்துலயே 9 மாசத்துலயே 7 மாசத்துலயே இருக்கு. இடைத்தேர்தல் மதுராந்தக இடைத்தேர்தல் இன்னும் 2 மாசத்துல இருக்கு, ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. இந்த 2 தேர்தல் நமக்கு சேலஞ்சான தேர்தல். நமது அதிமுக வெற்றி பெற்ற அன்பிற்கினிய மரகதம் குமாரவேல் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தான் என்னுடைய தலைவர் என்று ஒரு உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படையில் அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி 2 டாஸ்க் நமக்கு இருக்கு. அதில் நாம் உறுதியாக பணியாற்றி மாவட்ட அமைச்சரோடு இணைந்து பணியாற்றி மாவட்ட செயலாளர் மாவட்ட அமைச்சரோடு இணைந்து பணியாற்றி வெற்றி 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 என்ற குறிக்கோள் அடிப்படையில் செயல்பட்டு நம் வெற்றியை பெற்று தருவோம், வெற்றியை
பெற்றுத் தருவதற்குண்டான அனைத்து சக்தியும் பயன்படுத்தி வெற்றியை பெற்றுத் தந்து நம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மேன்மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று அன்பான பணிவான வேண்டுகோளை வைக்க கடமை கொண்டுள்ளேன். இன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அன்பான பணிவான வேண்டுகோள். தமிழக வெற்றி கழகத்துடைய பொறுப்பாளர் உறுப்பினர்லாம் இருக்காங்க ஊர்ல. அவர்தான் 20-25 ஆண்டு காலமாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு இதையும் எதிர்பார்க்காமல் ஓடோடி உழைத்தவர்கள் அவர்கள். ஓடோடி உழைத்து தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரே ஒத்த கருத்தின் அடிப்படையில் பணியாற்றியவர்கள். அவரோடு இணைந்து பணியாற்றி, அவரோட ஒத்த கருத்தோடு பணியாற்றி, அவருக்கு கிஞ்சத்தும் அவர்களுடைய மன கஷ்டத்துக்கு வராத அளவுக்கு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நீங்கள் சொல்லுகின்ற வேலை எங்கள் வேலை, இந்த வேலையை இப்படி திருத்தி செய்து கொள்ளலாம், இந்த வேலையை இப்படி திருத்தி செய்து கொண்டால் இன்னும் பலமா இருக்கும், இந்த வீட்டுல என்ன இருக்காங்க அவங்கள பார்த்தா இன்னும் பலமா இருக்கும், இவங்கெல்லாம் அணைச்சி பிடிச்சி வேலை செஞ்சோம்னா இன்னும் பலமான வாக்கு, அதிகப்படியான வாக்குகளை பெற முடியும் என்ற அடிப்படையில் உங்களுடைய பணி இருக்க வேண்டும் என்ற அன்பான பணிவான வேண்டுகோளை வைத்து நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவரும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.